சீன பொதுவுடைமை கட்சியை பற்றி பார்க்க போகிறோம். புரட்சிக்கும் அதோடு இணைந்து சீன பழமைவாதிகளின் வீழ்ச்சிக்கும் பின்னர், அதாவது என்னென்னா சீன புரட்சிக்கும் அந்த புரட்சியோடு இணைந்த சீன பழமைவாதிகளின் வீழ்ச்சிக்கும். புரட்சி பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும். இந்த பழமைவாதிகள்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ காலம் பார்த்திங்கன்னா கடந்துக்கிட்டே இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு சிந்தனையோட போராடி இருப்பாங்க. அடுத்தது அவங்களுக்கு அப்புறமா இன்னொருத்தர் இன்னொரு சிந்தனையோட பார்த்திங்கன்னா போராடுவாங்க. ஸோ அதான் சொல்கிறீங்கன்னா பழமைவாதிகள் அப்படிம்பாங்க. சிந்தனைகள் பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். பெரியார் பார்த்திங்கன்னா ஒன்று சொல்லுவார். அடுத்தது காமராசர் பார்த்திங்கன்னா அவருடைய சிந்தனைக்கு என்னமோ அது சொல்லுவார். ராஜாஜி ஒன்று சொல்லுவார். வல்லபாய் பட்டேல் ஒன்று சொல்லுவார். நேரு ஒன்று சொல்லுவார். சரிங்களா. ஸோ ஒவ்வொருத்தருடைய சிந்தனைகள் பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ பழமைவாதிகள் அப்படின்னு என்ன, ஏற்கனவே இருந்த சிந்தனை சொன்ன அந்த பழைய ஆளுங்களுடைய சிந்தனைகளை தான் பழமைவாதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. புரட்சிக்கும் அதோடு இணைந்து சீன பழமைவாதிகளின் வீழ்ச்சிக்கும் பின்னர், அவங்களுடைய வீழ்ச்சிக்கும் பின்னர் அவங்களுக்கு அப்புறமா கான்ஃபியூசியஸின் சிந்தனைகள் புறந்தள்ளப்பட்டு, அதான் சொன்னல கான்ஃபியூசியஸ் அப்படிங்கிறவருடைய சிந்தனை அப்படின்னு என்ன, அவர் ஒரு கருத்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பார். பின்னாடி வரவங்களுக்கு அவருடைய கருத்து பிடிக்காம புதிய கருத்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. எப்படி காலத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய பழக்க வழக்கங்களை பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாற்றி அமைச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா பழமைவாதத்தையே பிடிச்சிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அதனால் கான்ஃபியூசியஸோடைய சிந்தனைகள்லாம் பார்த்திங்கன்னா புறந்தள்ளப்பட்டது. சரி, யாருடைய சிந்தனைகள் வலுப்பெற்றது அதுக்கப்புறம்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் 1917 ஏற்பட்ட ரஷ்ய புரட்சியோடு மார்க்ஸ், லெனின் போன்றவர்களின் சிந்தனை வலுப்பெற்றது. அதாவது என்னென்னா கான்ஃபியூசியஸோடைய சிந்தனைகள் புறந்தள்ளப்பட்டதுக்கு அப்புறமா யாருடைய சிந்தனை வலுப்பெற்றது அப்படின்னா மார்க்ஸ் அப்புறம் லெனின் இவங்களுடைய சிந்தனைகள் தான் வலுப்பெற்றது. எந்த ஆண்டு அப்படின்னா 1917 பார்த்திங்கன்னா ஏற்பட்ட ரஷ்ய புரட்சியோட. ஸோ கான்ஃபியூசியஸோடைய சிந்தனைகள் புறந்தள்ளப்பட்டு என்ன அந்த பிரச்சனைக்கு கான்ஃபியூசியஸோடைய சிந்தனைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு தீர்வு கொடுக்க வேண்டியதாக இருந்திருக்கும். அடுத்தது இன்னொரு பிரச்சனை அது வேறு மாதிரி வருது. ஸோ அதுக்கும் கான்ஃபியூசியஸ் சொன்னதுக்கும் பார்த்திங்கன்னா ஒத்து வராது. அப்படிங்கும்போது இன்னும் சில ஆளுகள் புதுசாக ஆளுங்கள் வருவாங்க. அப்படி அவங்க தான் மார்க்ஸும் லெனினும். இவங்க ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா வேறு புதிய சிந்தனைகள் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அந்த சிந்தனைகள் பார்த்திங்கன்னா ஏற்றுக்கிற மாதிரி இருந்ததுனால வலுப்பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க்சியத்தை கற்கும் விதமாக 1918 பீஜிங் பல்கலைக்கழகத்தில் ஒரு அமைப்பு பார்த்திங்கன்னா உருவாகுது. ஸோ மார்க்சிசத்தை, அதாவது என்னென்னா மார்க்ஸ் அப்படிங்கிறவர் ஒரு சிந்தனையை சொல்கிறார் இல்லைங்களா, அந்த மார்க்சிசத்தை கற்கும் விதமாக 1918 பீஜிங் பல்கலைக்கழகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. அந்த அமைப்பால் நடத்தப்பட்ட கூட்டங்களில் கலந்து கொண்டவர்களில் மாசேதுங் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா ஒருவர். சரி, இந்த மாசேதுங்னு ஏன் இவரை சொல்கிறாங்க, இவரை பற்றி பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். மாசேதுங் அப்படிங்கிறவரை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த 1917 மார்க்ஸ், லெனின் இவங்களுடைய சிந்தனைகள் பார்த்திங்கன்னா வலுப்பெறுது. ஸோ இவங்களுடைய சிந்தனை பார்த்திங்கன்னா வலுப்பெற்றது. இப்போ இதை பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட நல்லா பரப்பணும் இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த மார்க்சிசத்தை கற்கும் விதமாக 1918 பீஜிங் பல்கலைக்கழகத்தில் ஒரு அமைப்பு உருவாக்கப்படுது. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. மார்க்சிசத்தை கற்கும் விதமாக எந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டதுன்னா பீஜிங் பல்கலைக்கழகத்தில். எந்த வருடம்னு கேட்டாங்கன்னா 1918 வருடம் பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டது. சரி, இந்த அமைப்பில் நடத்தப்பட்ட கூட்டங்களில் கலந்து கொண்டவர் தான் இந்த மாசேதுங் அப்படிங்கிறவரும் ஒருத்தராக இருந்திருக்காரு. இப்போ இந்த மாசேதுங் அப்படிங்கிறவரை பற்றி பார்க்க போகிறோம். மாசேதுங் இந்த படத்தில் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தான் மாசேதுங் அப்படிங்கிறவர். இவருடைய பீரியட் பார்த்திங்கன்னா பீரியட் என்ன, இவருடைய பிறந்ததுலேருந்து இறந்தது வரைக்கும் சொல்லுவீங்களா. 1893 பிறந்திருக்காரு. 1976 பார்த்திங்கன்னா இவர் இறந்திருக்காரு. மாசேதுங் அப்படிங்கிறவர். இவரை பற்றி பார்க்கலாம். தென்கிழக்கு சீனாவில் உள்ள ஹுனான் நகரில் மாசேதுங் பிறந்தார். மாசேதுங் எங்கு பிறந்தார்னா ஹுனான் நகரில் பார்த்திங்கன்னா பிறந்திருக்காரு. எந்த பகுதியில் இருக்குன்னா தென்கிழக்கு சீனாவில். இவருடைய இந்த மாசேதுங்கோடைய தந்தையார் பார்த்திங்கன்னா செல்வச் செழிப்பான விவசாயிகளில் ஒருவர் என்பதோடு மஞ்சூக்களின் ஆட்சியை ஆதரித்தவராவார். அதாவது என்னென்னா இந்த மாசேதுங்கோடைய அப்பா பார்த்திங்கன்னா செல்வச் செழிப்பான விவசாயிகளில் ஒருவர். செல்வ செழிப்பான விவசாயிகள் அப்படின்னா என்ன, இப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தர் 100 ஏக்கரா வச்சுருக்காரு, ஆனால் இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா 1 ஏக்கரா வச்சுருக்காரு. இப்போ யார் செல்வ செழிப்பாக இருப்பா, ஒரு ஆள் அந்த 100 ஏக்கரா வச்சுருக்காரு இல்லையா. ஸோ அவர் தான் பார்த்திங்கன்னா செல்வ செழிப்பாக இருப்பார். அந்த மாதிரி மாசேதுங்கோடைய அப்பா பார்த்திங்கன்னா ஒரு செல்வ செழிப்பான விவசாயியாக இருந்திருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் மஞ்சூக்கள் வம்சம் தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 வருடங்களாக சீனா பார்த்திங்கன்னா ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த மஞ்சூக்கள் ஆட்சியை பார்த்திங்கன்னா ஆதரிச்சிருக்காரு மாசேதுங்கோடைய அவங்க அப்பா. கன்ஃபார்மாக மாசேதுங் அவங்களுடைய அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையும் வந்திருக்காரு. ஏன்னா இவர் செல்வ செழிப்பாகவும் இருக்காரு. அப்போதைக்கு என்ன ஆட்சி நடந்துகிட்டு இருக்கோ அந்த ஆட்சியாளர்களை பார்த்தீங்கன்னா ஆதரிச்சிருக்காரு. ஸோ பணபலமும் இருக்குது, ஆட்சி பலமும் பார்த்தீங்கன்னா ஆட்சியோடைய செல்வாக்கும் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட இருக்குது. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இருந்திருக்க வாய்ப்பில்லை.
வாசிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்ட மாசேதுங் தன் திறமையால் சாங்சியாவில் இருந்த இளையோர் கல்லூரியில் இடம் பிடித்தார். சாங்சியாவில் இருந்த இளையோர் கல்லூரி, அதாவது இங்கே இளங்கலை பல்கலைக்கழகம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, பேச்சுலர் டிகிரிஸ் படிப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இடம் பிடித்தார். வாசிப்பதில் என்ன, படிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்வம் காட்டியிருக்காரு இந்த மாசேதுங் அப்படிங்கிறவர். அதனால் அவருடைய திறமையால் சாங்சியாவில் இருந்த இளையோர் கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா இடம் பிடிச்சிட்டாரு, சீட்டு வாங்கிட்டாரு. அதே ஆண்டு, அதாவது 1911 சீனாவில் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி வெடித்தது. புரட்சி படை ஒன்றை உருவாக்கிய போதும் விரைவில் அதிலிருந்து விலகி சாங்சியாவில் இருந்த ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்திருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி படை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாசேதுங் அப்படிங்கிறவர் இருந்திருக்காரு. இருந்தாலும் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வம் படிக்கிறதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வம் அதிகமாக இருந்திருக்கு. அதனால் ரொம்பவும் சீக்கிரமாகவே அந்த படையிலிருந்து விளங்கி சாங்சியாவில் இருந்த ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாசேதுங் அப்படிங்கிறவர் சேர்ந்திருக்காரு. அதுக்கப்புறமா ஹுனான் நகரை மையமாக கொண்டு தனது அரசியல் வாழ்க்கையை துவங்கிய மாசேதுங் ஒரு முழு பொது உடைமைவாதியாக வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹுனான் நகரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருக்காரு இந்த மாசேதுங் அப்படிங்கிறவர். ஸோ ஹுனான் நகரை வந்து மையமாக வச்சு அவருடைய அரசியல் வாழ்க்கையை துவங்கியவர் ஒரு முழு பொது உடைமைவாதியாக மாறியிருக்காரு. அதாவது என்னென்னா, படிப்பு முக்கியம்னு சொல்லி படிச்சிருக்காரு. படித்து முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு பொது உடைமைவாதியாக ஆயிருக்காரு. ஸோ எந்த நகரை மையமாக கொண்டு இவருடைய அரசியல் வாழ்க்கையை துவங்கியிருக்காருன்னா, இவருடைய பிறந்த நகரமான தென்கிழக்கு சீனாவில் இருக்கிற ஹுனான் நகரை மையமாக கொண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய அரசியல் வாழ்க்கையை துவங்கியிருக்காரு மாசேதுங் அப்படிங்கிறவர்.